வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லியை போட்டு நன்றாக வதக்கி கொள்ளவும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி. முடிஞ்ச வரைக்கும் புதினா கூட அதிகமாக பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இது வதக்கிக்கிட்ட பிறகு நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். நல்லா வந்து ஜூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா தக்காளி நல்லா நைஸாக எல்லாமே வதங்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். முதல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். கரை எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களையோ வதங்க தான் வந்து பிரியாணி நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்டாண்டு மட்டும் செய்யணும். ரிங் லைட் வாங்க, ரிங் ஸ்டாண்டு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி கீழே வச்சுட்டு ஈஸியாக இருக்கலாமா? நல்லா வதக்கணும். 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ நான் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ வதங்கிறது கிடையாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் நல்லா வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு தான் வந்து அடி பிடிக்கும். அதுதான் அடி பிடிக்காத நீங்கள் வந்து கைவிடாத வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரெட் சில்லி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பச்சை மிளகா காரம் சேர்க்கலாம். அந்த ரெட் சில்லி வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். அதனால தான் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து அரைக்க சொல்கிறோம். அதான் காரத்துக்கு இதே வச்சுருவோம். வீடு எடுக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன் நான். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது மாதிரி வந்து எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு நல்லா வதங்க எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வரணும். நல்லா எண்ணெய் நல்லா வெளியே வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கிடுச்சு. அடுப்பை லைட்டாக சிமில் பண்ணிக்கோங்க. சிமில் பண்ணிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கார மிளகாத்தூள் வந்து நான் ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுறேன்.
1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அதனால் காரத்துக்கு வந்து கம்மியாக போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மூஃபி மசாலா வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம அதிகமாக போட வேணாம், ஓரளவுக்கு நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து ஹெவியாக இருந்தால் வந்து பிரியாணி நல்லா இருக்காது. சாப்பிடும்போது நமக்கு பிரியாணி டேஸ்ட்டை விட மசாலா டேஸ்ட் தான் நிறையா இருக்கும். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி அடி பிடிக்காத நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. வந்து கெட்டியான தயிர் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் தயிர் ஊற்றும்போது அடுப்பு வந்து சிமில் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஏன்னா ஹெவியாக இருந்துச்சுன்னா வந்து தயிர் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சிமில் பண்ணிக்கிட்டு தயிரை ஊற்றுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி வச்ச இறாவை வந்து போட்டுக்கணும். அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசாலா ஃபுல்லாக இறாவில் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலாவை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கிரேவி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா அரிசி எடுத்து நீங்கள் கழுவி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மசாலா வதக்கிறதுக்குள்ளே வந்து இது அரிசி ஊறிடும். நம்ம நார்மல் எந்த அரிசியாக இருந்தாலுமே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி வெறப்பாக இருக்காது அரிசி. அது பிடிக்காதா கம்மாடா தெரியாதா. நல்லா அடி பிடிக்காத நல்லா வந்து கிளறிக்கணும். நல்லா வதங்கும் போதே நல்லா அந்த மசாலா வாசனை நல்லா இருக்குது. நான் வீடியோக்கோசம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையுமே வாசனை செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது வாசனை. இது நல்லா வதங்கும் போதே என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அரை எலுமிச்சம்பழம் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா இது சிக்கன் கிடையாது இல்லைங்களா, இது வந்து இறால் தானே, அதனால் வந்து ரொம்ப புளிப்பு விடும். 1/2 லெமன் விதையை நீக்கிட்டு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. இப்போ நம்ம தம்மில் போடுறதுனால வந்து நீங்கள் வேக வைக்கும் இதுலேயே வந்து இந்த வெந்துடணும். நீங்கள் வதங்குறதுலேயே வந்து நல்லா வந்து இறால் வந்து ஒன்றும் பாதியமாக வேகிற அளவுக்கு நல்லா சிமில் பண்ணி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ வந்து தம் பிரியாணி செய்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இறா வெந்துட்டோம்.
நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடணும். அதனால் இப்போ நம்ம ஃபுல்லாக இதை இது பண்ணி உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் அரிசியை போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு அளவு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதனால் இது ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி பதத்துக்கு நல்லா வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா கிரேவி பதத்துக்கு வேகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேவர் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும்.